தென்காசி அருகே இடைக்கால் பகுதியில் வயல்வெளிக்குள் பேருந்து புகுந்து பெண் ஒருவர் உயிரிழந்த சோக சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சாலமன் இணைகிறார். சாலமன், என்ன நடந்தது? இந்த விபத்து நேரிட்டது எப்படி? அதாவது பாத்தீங்கன்னா, தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் இருந்து திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்திற்கு ஆலங்குளம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 1 மணி நேரத்திற்கு முன்பாக 50 பயணிகளுடன் ஒரு நகர பேருந்து கிளம்பியது. நகர பேருந்தானது அந்த சாலையில் உள்ள அணைந்த நாடார்பட்டி என்ற கிராமம் வழியாக செல்லும் போது அதே பேருந்தில் அதே அணைந்த நாடார்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஜெயலட்சுமி என்ற பெண்ணும் ஏறியுள்ளார். இந்த பயணியோடு சேர்ந்து மொத்தம் 57 பேர் பேருந்தில் பயணித்துள்ளனர். அந்த பெண் ஏறிய சில நிமிடங்களிலேயே இடைகால் பகுதிக்கு வந்தபோது பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் இடது பக்கம் சாலையோரம் கவிழ்ந்தது. இதில் சுமார் 11க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து அம்பை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் ஜெயலட்சுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சம்பவ இடத்திற்கு ஆலங்குளம் மற்றும் அம்பாசமுத்திரம் காவல்துறையினர் விரைந்து வந்து விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். பேருந்து ஏறிய சில நிமிடங்களிலேயே பெண் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயலட்சுமியின் உறவினர்கள் கதறி அழுதது காண்போரின் நெஞ்சை கதிகலங்க வைத்துள்ளதாக காணப்படுகிறது. இது குறித்து மேலும் ஆலங்குளம் மற்றும் அம்பாசமுத்திரம் தீயணைப்பு துறையினர் பேருந்தை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.